بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினுடைய தொடரில் 33வது பக்கத்தின் தஃப்சீரை நிறைவுபடுத்தி அதனுடைய கிராமட்டிக்கல் அனாலிசிஸ் நம்ம இப்போ இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் 33A என்பது போர் உங்கள் மீது விதியாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வார்த்தை குத்திப அலைக்குமுல் கித்தால்லேருந்து ஆரம்பிக்குது. இது குத்திப அலைக்குமுல் சியாமில் அதே மாதிரி வசியா அப்படிங்கிற இடத்துலலாம் நம்ம இந்த ஸ்டைலில் நம்ம பார்த்தோம். அப்போ அதே யாராபி தான். குத்திப என்பது ஃபேல் மஜ்ஹூல், அதனுடைய நாய்பு ஃபைல் என்பது அல் கித்தால், போர் புரிவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுவிட்டது. அப்போ குத்திப என்பது ஃபேல் மஜ்ஹூல், அதனுடைய நாய் ஃபைல் இது. இந்த ஜும்லாவிற்கு தொடர்புடைய முத்தாலிக்காக அழைக்கும் என்பது வந்திருக்குது. அப்போ உங்கள் மீது போர் அல்லது போர் புரிவது ஃபைட்டிங் குத்திப இஸ் பிரிஸ்கிரைப்டு விதியாக்கப்பட்டுள்ளது ஃபேல் மாதி. இது கச்சப யக்துபு குத்திப யுக்தபு இது எல்லா டெரிவேஷன்ஸ்லையும் மாஷா 57 தடவை இது குரான்ல வருது. நசர பேட்டர்ன். வஹுவ குர்ஹுல்லக்கும், வஹுவ குர்ஹுல்லக்கும் அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸ். வஹுவ அது குர்ஹுல்லக்கும் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் நிலையில். அப்போ அந்த வாவ் ஹாலியான்னு சொல்லுவாங்க, ஹாலோட மீனிங்கை தருது. அதுக்கப்புறம் ஹுவ தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கும் போது வைலிட் அப்படிங்கிற அந்த ஹால் மீனிங் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. வைல் நிலையில். ஓகே, ஹுவ முபச்சதா, குருஹுன் என்பது ஹபர், அது வெறுப்பானது. ஹேட்ஃபுல் இஸ் ஹேட்ஃபுல், அப்போ ஹபர். லக்கம் என்பது இந்த ஜும்லா இஸ்மியாவோட தொடர்புடைய முத்தாலிக்காக இருக்கக்கூடிய ஜார் மஜ்ரூர். வயசா ஐசா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்ன ஒரு ஃபெயில் மாதிரி சென்ற பக்கம் நினைக்கிறேன். சென்ற பக்கம் இல்லை அதுக்கு முந்தின பக்கத்துலேயே நம்ம பார்க்கும்போது பிக்ஸ என்று வந்தது, பிக்ஸல் மிஹாத் என்று வந்தது. அதில் பிக்ஸங்கிறது என்ன சொன்னோம், ஃபெயில் ஜாமித் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதாவது முதாரி அம்ரெல்லாம் வராது, டெரிவேஷன்ஸில் மாதியோட முடிஞ்சிடும். அதுக்கு தான் ஃபெயில் ஜாமிதுன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அப்போ இதுவும் ஃபெயில் ஜாமிது தான். ஃபெயில் மாதி ஜாமிது. இதில் கூடுதலாக 2 வார்த்தை சொல்லுவாங்க. இல்லை இன்ஷாய் தரஜின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க. அதாவது ஆகலாம், ஆகக்கூடும் அப்படிங்கிற மீனிங் வரக்கூடியதான் இன்ஷாவ் தரஜி. தரஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்கலாம், நடக்கக்கூடும், மேபி, பெர்ஹாப்ஸ் அப்படிங்கிற மீனிங்ல உள்ளது. ஓகேங்களா? அப்போ ஐசா தக்ரு ஷையன் நீங்கள் விரும்பலாம், விரும்புவீர்கள். ஆனால் இந்த இடத்துல தாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஐசா என்பது நாப்ரிசா வரல, தாமா வருது. அதாவது நீங்க அந்த இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல அதே ஸ்டைலில் மட்டும் இது வரல. பொதுவாகவே ஐசா மகாம மஹ்மூதா, இறைவன் உண்மை மகாமி மஹ்மூதில் எழுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஐசா அந்த மாதிரி குரான் நிறைய இடத்துல வரும். அல்லாஹ் என்னை மன்னிக்க கூடும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துலலாம் குரான்ல பார்த்தீங்கன்னா ஐசா வரும். ஓகேங்களா? இங்கே அதே தான். ஆக மொத்தம் இங்கே ஐசா அப்படிங்கிறது அது ஒரு ஃபெயில் மாதி, அது ஜாமித் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. இல்லை இன்ஷாய் தரஜிங்கிறது அதனுடைய ஃபுல் பயோடேட்டா. ஓகே, அன் தக்ரஹு அப்படிங்கிறது அதனுடைய ஃபாயில் இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. அன் தக்ரஹுங்கிறது அந்த ஐசாவுடைய ஃபாயில் இடத்துல இருக்கு. அதாவது நீங்கள் வெறுப்பது, ஐசாவுடைய ஃபாயில் என்பது நீங்கள் வெறுப்பது ஷையன் ஒன்றை. அப்போ அது மஃபூல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தக்ரஹுக்கும் அது மஃபூலா தான் இருக்கு. தக்ரஹு எது ஷையன் ஒன்றை, அப்போ அது மஃபூலா இருக்கு. சரி, இப்போ ஐன் தக்ரஹுங்கிறது 2 வார்த்தையா இருக்கு. அதை பிரித்து சொல்லுங்க. ஆக்சுவலி கரிஹ, இக்ரஹு, இக்ரஹ், காரிஹுன், மக்ரூஹுன், குருஹுன், கர்ஹுன் அப்படின்னா வெறுத்தல், யூ டிஸ்லைக். அதாவது ஹீ டிஸ்லைக்டு, அவன் வெறுத்தான். சமய எஸ்மா பேட்டர்ன் 33 தடவை குரான்ல இது வருது. வெறுத்தல், விரும்பாமல் இருத்தல், இதுதான் அர்த்தம். அப்போ தக்ரஹு அன் அன் மஸ்தரியா, அன் மஸ்தரியா மஸ்தூரோட அர்த்தத்தை தரனால தான் வெறுக்கிறீர்கள்னு சொல்லாமல் வெறுப்பதுன்னு வருது. அன் தக்ரஹு ஷை அன். அப்போ தக்ரஹு ஷை அன் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்கன்னா, இது மஸ்தர் முஅவ்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுப்பது, ஒன்றை நீங்கள் வெறுப்பது. அப்போ இதை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அண்ணன் நீங்க கேட்டீங்கன்னா அன் மஸ்தரியா, அன்னுக்கு அப்புறம் அந்த மஸ்தர் மீனிங்ல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, தக்ரஹு ஷைன். இதை என்ன சொல்லுவாங்கன்னா அல் மஸ்தருல் முஅவ்வல், அதாவது மஸ்தருடைய இடத்தில் வந்த வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தக்ரஹு ஷை அப்படிங்கிறது அல் மஸ்தருல் முஅவ்வல்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அப்புறம் ஷைன் என்பது மஃபூலாக இருக்கு. தக்ரஹுனுடைய மஃபூலாக அது இருக்கிறது. வஹுவ ஹைருல்லக்கும், இது வஹுவ குர்ஹுல்லக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? வஹுவ, மேலும் அது ஹுவ என்பது முபத்ததா, ஹுவ ஹைருன் என்பது ஹபர், முபத்ததா ஹபர், லக்கும் என்பது அந்த முபத்ததா ஹபரோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். வயசா துஹிபு ஷைன் வஹுவ ஷருல்லக்கும், அப்படியே டிட்டோ மேலே சொன்ன மாதிரி தான். ஐசா என்பது திருமணம் என்ன சொல்லுவோம், வாவ் ஆதிஃபா. ஐசா என்பது ஃபெயில் ஜாமிது, இன்ஷாய் தரஜின்னு சொல்லுவோம்.
அன் மஸ்தரியா. அன் துஹிப்புங்கிற சேர்ந்து அசாவுடைய ஃபாயிலுடைய இடத்துல இருக்குது. பிரித்து சொல்கிறதா வந்து அன் ஹர்ஃபுன் மஸ்தரியுன். பர்ஃபெக்டாக சொல்லும் போது ஹர்ஃபுன் மஸ்தரியுன், மஸ்தருடைய அன்னாகும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹர்ஃப் ஆகும். இந்த துஹிப்பு என்பது அந்த ஃபாயில் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய, அதாவது துஹிப்பு ஷையன் என்பது அல் மஸ்தருல் முஅவ்வல். ஓகேங்களா? அப்புறம் துஹிப்பு ஃபேலு, வாவ் அதனுடைய ஃபாயில், மேலே கூட தக்ரஹு ஃபேலு, அது இந்த வாவ் ஃபாயிலு ஷையன் மஃபூலு. அதே மாதிரி துஹிப்பு ஃபேல் முதாரி, அன் வந்தனால அது நாசிபனால நூன் போக்கப்பட்டிருக்கு, மேலையும் போக்கப்பட்ட மாதிரி. அந்த வாவ் அந்தும் நம்ம அதை விளக்கி சொல்லுவோம், அது ஃபாயில், ஷையன் என்பது மஃபூல். வஹுவ ஷர்ருலக்கும் சேம் லைக் தட். ஓகேங்களா? அகெயின் முப்ததா ஷர்ருன் என்பது ஹபர், முப்ததா ஹபரோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் தான் லக்கும். வல்லாஹு அடுத்து முப்ததா ஜும்லா இஸ்மியா அல்லாஹ். யஅலம் என்பது ஹபர், அது ஜும்லா ஃபேலியாவாக இருக்கு. யஅலம்ங்கிறது ஹபர் ஜும்லா ஃபேலியா இருக்கு. இது நிறைய தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அலிமா யஅலமு வஅன்தும் லா தஅலமூன், இது வந்து வவ் ஹாலியான்னு சொல்லுவோம். உங்களுக்கு அறியாத நிலையில் அல்லாஹ் நன்கு அறிபவன், மேலும் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபைன், ஓகேயா? வஅன்தும் அப்படிங்கிறது அகெயின் முப்ததா, லா தஅலமூன் என்பது ஹபர், ஹபர் ஜும்லா ஃபேலியாவாக இருக்குது, மன்ஃபியாக இருக்குது. அதான் நெகட்டிவ் மீனிங்கில் வரக்கூடிய லா வரக்கூடியதோட இருக்குது. லா தஅலமூன் என்பது இது ஒரு ஜும்லா ஃபேலியா. அன்தும் என்னக்கூடிய முப்ததாவுக்கு இது ஹபராக இருக்குது. அலிமா யஅலம் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுதான் 33A. அடுத்து 33B. இந்த எஸ்அலுனக்க ஸ்டைலும் நம்மளுக்கு அடிக்கடி தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்குது. எஸ்அலுனக்க அப்படிங்கிறதுல சஅல எஸ்அலு கேட்டான்னு கேட்கிறான் 119 வருது. ஃபதஹ பேட்டர்ன் ஆஸ்க் யூ அப்படிங்கிற மீனிங்கில் வருது. அப்போ எஸ்அலூன் அப்படிங்கிறதுக்குள்ள ஃபேலு, வாவு தான் ஃபாயில், அது ஹும் என்பதாக நம்ம சொல்லுவோம். க என்பது மஃபூல். அப்போ ஃபேல், ஃபாயில், மஃபூல் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஜும்லாவோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் அன் ஹுருஃபுல் ஜர் அஷஹர் மஜ்ரூர். இந்த மஜ்ரூருக்கு சிஃபத்தா ஹராம் வந்திருக்கு. அப்போ ஷஹர் மௌசூஃப், ஹராம், சிஃபா, இதெல்லாம் ஜார் மஜ்ரூருடைய கேட்டகரியில் இருக்குது. கித்தாலின் ஃபீஹி, இந்த கித்தாலின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், கித்தாலின் என்பது பதல் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பதல்னு சொல்லுவாங்க, அதாவது ஷஹருடைய பதில், பதலுன் லி ஷஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷஹருக்கான பதில். பதில் கூட நீங்கள் சிலர் படிச்சிருக்கலாம், அட்வான்ஸ் லெவலில் படிச்சிருப்பீங்க. துருசுலுக்கா ஒரு 3 பாட் படித்தவங்களுக்குலாம் அந்த பதில் படம்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. அல்லது வேறு எங்கேயாவது கூட வேறு ஏதாவது ஒரு ரீதியில் நம்ம படிச்சிருக்கோம், நஹவு புக்கெலாம் படிச்சிருக்கோம்னா பதிலே அன்வாவல் பதில்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் என்ன வகைன்னு ஒரு சிலர் ஆர்வப்பட்டு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். பதில் இஷ்திமால் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிலில் வந்து பதில் குல், பதில் பாத் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. பதில் இஷ்திமாலுடைய கேட்டகரியில் வரும். ஓகே, அந்த மீனிங் வைஸ் பதிலாக வர்றது இது. ஓகே, அப்போ கித்தாலின் ஃபீஹி, அப்போது புனிதமிக்க மாதத்தை பற்றி கேட்கிறார்கள், அதில் போரை பற்றி கேட்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்போது இந்த ஷஹருங்கிறதுடைய பதில், ஷஹருங்கிற வார்த்தை மஜ்ரூரா தானே இருக்குது. அப்போ மஜ்ரூரான வார்த்தைக்கு பதில் வரும்போது அது மஜ்ரூரா தான் இருக்கணும். கித்தாலின் ஃபீஹி, அதிலே போரை பற்றி கேட்கிறார்கள். இது ஃபீஹி என்பது ஜார் மஜ்ரூர். ஓகேங்களா? அப்போ பதில் எதற்கான பதில்? ஷஹருங்கிற வார்த்தைக்கான பதில். அது மாதத்தை மாதத்தை பற்றினா மாசத்தை பற்றியே கேட்குறாங்க. மாதம் எத்தனை நாள்னு கேட்குறாங்க. மாசத்தில் போரை பற்றி தான் கேட்குறாங்க. அப்போ மாசத்தை கொண்டு நாடப்பட்டது எது? போர் தான். ஹலீஃபா வருகிறார், ஹலீஃபா வருகிறார்னா உதாரணத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது ஹலீஃபா வருகிறார்னு சொல்கிறாங்க. ஜா ஹலீஃபா, ஹலீஃபா வந்தார் அப்படின்னா உமர் வந்தார்னு அர்த்தம். அப்போ ஜா ஹலீஃபானா ஜா ஹலீஃபத்து உமர் அப்படின்ற மாதிரி. அப்போ ஹலீஃபானா யார்? உமர். அப்போ இவங்க ஷஹருன்னு இவங்க கேட்குறாங்களே, மாதத்தை பற்றி கேட்குறாங்கன்னா மாதத்தில் போரை பற்றி கேட்குறோம். உதாரணத்துக்கு மாதத்தை பற்றி கேட்குறாருன்னு சொல்லும் போது அந்த மாதம் குளுமையான மாதமாகனு ஒரு பதில் சொல்ல வச்சுக்கிறோம். டே அதை கேட்கல, அந்த மாதத்தில் போரை பற்றி கேட்குறோம். அப்போ நான் கேட்க வரக்கூடிய வார்த்தை கித்தால். அப்போ அதனுடைய பதில்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பதிலை பற்றி நான் ஒரு பாடம் உங்களுக்கு நடத்திட்ட மாதிரி தான் அந்த இடத்துல. சரி, இன்ஷால்லா படித்து மறந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இது இருந்திருக்கலாம். குல், நபியை கூறுவீராக, பாலைக்குனுடைய அம்பரு, கித்தாலும் ஃபீஹி கபீர். குல் கித்தாலும், நபியை போர் செய்வது. முபத்ததா, முபத்ததா ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வஸ்ஃபா இருக்குன்னு சொல்கிறதுனால தான் இது நக்கீராவாக இருக்குது. அல் கித்தாலுன்னு சொல்லாமல் கித்தாலுன், அது வந்து வஸ்ஃபா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது நக்கீராவாக இருக்குது. ஃபீஹி அதிலே கபீருன், இது ஹபர். குல் கித்தாலுன் ஃபீஹி கபீர். அப்போ குல் கித்தாலுன் கபீருன் ஃபீஹி, அப்போ நபியே போர் செய்வது பெரும்பாவமாகும் ஃபீஹி அந்த மாதத்தில். ஆனால் அல்லாவுடைய ஸ்டைலு ஃபீஹிங்கிறத முற்படுத்திட்டான். கித்தால் முபத்ததா, கபீருன் ஹபர். ஃபீஹி என்பது ஜும்லா இஸ்மியோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். கித்தாலுங்கிற இதில் வந்து காத்தல யுகாத்துடைய மஸ்தர் கித்தாலுன், ஹாசப யுஹாசிபுடைய மஸ்தர் ஹிசாபுன் மாதிரி. கபீர் நம்மளுக்கு தெரியும். ஓகே, கிரேட் சீன். ஓகே, வசத்துன் அடுத்த முபத்ததா. வசத்துன் அன் சபீலில்லா, அல்லாவுடைய சத்துங்கிறது சத்த
என்றால் தடுத்தான். அதனுடைய மஸ்தர் தான் சத்துன், தடுத்தல். சத்த யசுத்து என்றால் தடுத்தல். ஃபைன். அப்போ அதனுடைய மஸ்தர் சத்துன், தடுத்தல், ஹிண்டரிங், பட் ஹிண்டரிங் த பீப்புள், ஹேண்டரிங் த பீப்புள், தடுத்தல், தடை செய்தல். அன் சபீலில்லாஹ், அல்லாவின் பாதையை விட்டும். அப்போ அன் ஜார் ஹுருஃபுல் ஜர், சபீல் மஜ்ரூர், வஹுவ முதாஃப், அல்லாஹ் முதாஃப் இலைஹி. இதெல்லாம் மஜ்ரூருடைய இடத்துல இருக்குது. ஓகேங்களா. வகுஃப்ரும் பிஹி அடுத்த மஅதூஃப். ஓகேங்களா. அப்போ கித்தாலுனுடைய மஅதூஃப் வந்து சத்துன்னு சொல்லுவாங்க. குல் கித்தாலுன் வசத்துன் வகுஃப்ருன் அப்படின்னு தொடர்ந்துகிட்டே போற மாதிரி. வ இஹ்ராஜு இது எல்லாமே மஅதூஃப்னு சொல்லுவாங்க, அதோடைய கண்டினியூட்டி. அப்போ குல் கித்தாலுன் ஃபீஹி வசத்துன் அன் சபீலில்லாஹி வகுஃப்ரும் பிஹி வ இஹ்ராஜ் அஹ்லிஹி மின்ஹு அக்பரு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சரிங்களா. ஆக்சுவலி இங்கேருந்து தான் நெக்ஸ்ட் ஜும்லா ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. நான் இதனுடைய மாத்துஃப்னு சொன்னேன்ல, அது அப்படி கிடையாது. அதை மட்டும் நீங்கள் விட்டுருங்க. குல் கித்தாலுன் ஃபீஹி கபீரோட ஒரு முப்ததா கபர் முடிஞ்சு போச்சு. அதோட ஒரு முப்ததா கபர் சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்த சென்டென்ஸ், அதனால தான் மீனிங் முடியுதுங்கிறதுக்காக இந்த தா கூட போட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து அதுக்காக அந்த தா இந்த மீம்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதும் கூட. சரிங்களா. ஒரு வகையில் இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லானது. அடுத்து ஒரு நியூ கான்செப்ட் ஆரம்பிக்குது, வசத்து அஸ்பிலில்லாஹ். ஓகேங்களா. இது அடுத்த முப்ததா. எப்படி இந்த கித்தாலுன் முப்ததா இருந்துச்சு, கபீருன் ஹபரா இருந்துச்சு. இங்க சத்துங்கிறது முப்ததா, அதோட மாத்துஃப் ஆகக்கூடிய குஃப்ருங்கிறது முப்ததா, அதோட மாத்துஃப் ஆகக்கூடிய இஹ்ராஜுங்கிறது அடுத்த முப்ததா. ஓகேங்களா. அதுக்கு எல்லாத்துக்கும் ஹபர் எங்க, அக்பருங்கிறது ஹபர். ஓகேங்களா. இதை நான் ஓவராலா சொல்லிட்டேன், இப்போ தனித்தனியாக சொல்றேன். வசத்துன் முப்ததா, ஐன் ஹர்ஃபுல் ஜர், சபீல் மஜ்ரூர், வஹு முதாஃபா இருக்கு, அல்லாஹ் முதாஃபிலியா இருக்கு, வ குஃப்ருன் அடுத்து மஅதூஃபுன் அலா சத், மஅதூஃபுன் அலா சத்ன்னு சொல்லுவாங்க, சத்தோட மஅதூஃப் அதுக்கு அடுத்து. ஓகேங்களா. வ குஃப்ருன் குஃப்ரு செய்வது, பிஹி அந்த அல்லாவை கொண்டு குஃப்ரு செய்வது. வல் மஸ்ஜிதில் ஹராம்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான என்ன சொல்றது ஒரு பிளேசிங் இங்க. இது என்னப்பா மஸ்ஜித் வல் மஸ்ஜிதில் ஹராம்னு வருது, அல்லாவை கொண்டு நிராகரிப்பது வல் மஸ்ஜிதில் ஹராம். அப்ப மஸ்ஜிதில் ஹராமை கொண்டு நிராகரிப்பது இல்லை. வசத்துன் அன் சபீலில்லாஹி வசத்துன் அனில் மஸ்ஜிதில் ஹராமின்னு அர்த்தம். அதனால தான் குஃப்ருன் என்பது முப்ததா வந்து மர்ஃபுவா இருக்கு, மஸ்ஜிதில் ஹராம்ங்கிறது வந்து இங்கே மஜ்ரூரா இருக்கு. எதுக்கு மஜ்ரூரா இருக்குன்னா அன் சபீலில்லாஹ்க்கு மஜ்ரூரா இருக்கு, அதுக்கு மாத்துஃபா இருக்கு. அதனால தான் அது மஜ்ரூர்னால எது மஜ்ரூர். இந்த வாவ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாவ் எதோடைய கண்டினியூட்டியை கொண்டு வருதுங்கிறத புரியுறது ரொம்ப முக்கியம். அதுதான் இன்டெலிஜென்ஸ், அதுதான் நம்மளுடைய திறமை. அதை புரிஞ்சுக்கிறதுல தான். ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் எனக்கு ஏற்பட்டுச்சு, ஆனால் நான் திரும்ப புரிஞ்சுட்டேன். இந்த இடத்துல இதோட ஒரு முப்ததா கபர் முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இந்த வாவ் இஸ்தினாஃபியான்னு சொல்லுவாங்க. அடுத்த இஸ்தினாஃபி அடுத்த கான்செப்ட் ஆரம்பிக்கக்கூடிய வாவ், இந்த வாவ் சத்துனுக்கு முன்னாடி உள்ளது. அப்போ சத்துனுடைய மாத்துஃப் குஃப்ருன், இந்த மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறது வந்து வசத்துன் அன் சபீலில்லாஹி வல் மஸ்ஜிதுல் ஹராமி அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுப்பது, மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் தடுப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இஹ்ராஜ்ங்கிறது மாத்துஃபுன் அலா குஃப்ர்னு சொல்லுவாங்க, ஏன்னா அதோடு தொடர்புடையது. இந்த மூணாவது முப்ததா இஹ்ராஜ் அஹ்லிஹி அவர்களை அங்கே உள்ளவர்களை வெளியேற்றுவது, மின்ஹு அங்கிலிருந்து, அக்பரு இதுதான் ஹபர், எல்லாத்துக்கும் சேர்த்து இதுதான் ஹபர், அது பெரும்பாவமாகும். கித்தால் முப்ததா கபீர் பாவமாகும் ஹபரு, சத்து குஃப்ரு இஹ்ராஜ் இந்த மூணு முப்ததா, இதுக்கான ஹபர் அக்பர் மிகப்பெரிய பாவமாகும் என்பது ஹபரு. இன்தல்லாஹ் அல்லாஹ்விடத்தில், ஸர்ஃப் மக்கான், இன்த என்பது ஸர்ஃப் மக்கான், அல்லாஹ் என்பது முதாஃப் இலைஹி. ஸர்ஃப் என்பது ஆல்வேஸ் முதாஃப், அல்லாஹ் என்பது முதாஃப் இலைஹி. வல் ஃபித்னத் இது ரொம்ப சிம்பிள். வல் ஃபித்னத் என்பது முப்ததா, ஃபித்னா செய்வது. அக்பரு என்பது ஹபர் பெரும்பாவமாகும். மினல் கத்ல் அதாவது கொலை செய்வதை விடவும். இது வந்து முத்தல்லிக்கும் பில் ஹபர், இந்த ஹபரோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ 33னுடைய ஏ அண்ட் பி ஃபினிஷ்ட். அடுத்து 33 கொஞ்சம் நம்ம ஜூம் இன் பண்ணாதான் 33 ஃபுல்லாக பார்க்க முடியும். கொஞ்சம் இல்லை ரொம்பவே. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கு. தொடர்ந்து போரிட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற பேரில் இதை நம்ம பார்த்துருப்போம் 33 சீல. ஃபைன். வலா யஸாலூன் இது ஒரு முக்கியமான டிஃப்ரெண்ட்டான வார்த்தை, இதுக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதாவது மாசால நீங்காமல், லா யஸாலுனாலும் நீங்காமல் தமிழில் சொல்கிறதா இருந்தால், அதை இங்கிலீஷில் சொல்லும்போது கண்டினியூஸ்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இடைவிடாமல், நீங்காமல், ஸ்டாப் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி. வலா யஸாலூன் தொடர்ச்சியாக யுகாத்திலூனுக்கும். அப்போ மாசால லா யஸால் அப்படிங்கிறது தான் ஃபேல் நாக்கிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃபேல் நாக்கிஸ் தான்.
அதே மாதிரி கானுடைய அகவாத்தில் வரக்கூடியது. இப்போ லைசவை கானுடைய அகவாத்து தான், அது ஃபேலாகவும் இருக்கிறதுனால ஃபேல் நாக்கிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் ஃபேல் நாக்கிஸ்ன்னு சொல்கிறாங்க? இது வந்து ஃபாயில் மஃபூல் அப்படிங்கிறதுலாம் வராது. இதுக்கப்புறம் இதனுடைய இஸ்மு இதனுடைய ஹபர் தான் வரும். கானாக்கே அதானே சொல்லுவாங்க, கானாவுடைய ஃபாயில் கானோடைய மஃபூல்னு சொல்ல முடியாது, கானோடைய இஸ்மு கானோட ஹபர். அப்போ கானவே ஃபேல் நாக்கிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி லைசவை லைசல அதனுடைய ஃபேல் நாக்கிஸு மின் அஹ்வாத்தி கானவுடைய சகோதரர்கள் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. வலா எசாலூன், வலா எசாலூனுடைய இஸ்ம் என்பது அந்த வாவ் தான், அவர்கள் ஹும் அப்படிங்கிறது தான். அதனுடைய ஹபர் என்ன? யுகாத்திலூனக்கும் அப்படிங்கிற ஃபேல். சரி, அதையும் சொல்லிடுறேனே. ஜால எசாலு ஜல் ஜாயிலுன் மசூலுன் அன்ஹு ஜைலுன். இதில் ஜால எசாலுங்கிற மாதி முதாரி மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்குது. மற்றதுலாம் டெரிவேஷன்ஸில் இருக்குது. பட் மாதி முதாரி மட்டும் தான் உங்களுக்கு பயன்பாட்டில் குரானில் அவங்க நீங்கள் பார்ப்பீங்க. பேச்சு வழக்கில் அதான் இருக்குது. இது வந்து ஹால குழு மாதிரி கிடையாது, ஹாஃபா யஹாஃபா மாதிரி. ஓகேங்களா? ஜால எசாலு. சரி, ஓகே. அப்போ யுகாத்திலூனக்கும் என்பது அந்த மாசால அப்படிங்கிற லா எசாலுங்கிற அந்த ஃபேல் நாக்கிஸனுடைய ஹபர். யுகாத்தினுடைய ஹபர் ஜும்லா ஃபெயிலியாவாக இருக்கிறது, ஜும்லா ஃபைலியாக இருக்கு. அப்போ அது ஒரு ஃபைல். யுகாத்திலூன் அப்படிங்கிறதுல திரும்ப அந்த வாவ் ஃபாயில், இந்த ஃபைலுக்கான ஃபைல்கும் என்பது மஃஊல். ஹத்தா ஹர்ஃபுல் காயா, ஹர்ஃபு காயா. ஓகேங்களா? ஹுவ ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜர் செய்யக்கூடியது. அடுத்துள்ள ஜும்லா வந்து முதாஃப் இலைஹினுடைய இடத்துல இருக்கும். ஃபி மஹல்லி ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, மஜ்ரூர்னு சொல்லுவாங்க. ஹத்தா ஹர்ஃபு காயா எது வரைங்கிற மீனிங் தரக்கூடியது. அது வந்து அதனோட அடுத்துள்ள இஸ்முக்கு வந்து ஃபத்ஹா, அதை நசபு செய்யும். ஓகேங்களா? நசபு செய்யும். வாவ் நூன் இருந்தால் நூனை போய்க்கு, அதனால எருதூனக்கும்னு வரல, எருதூக்கும் மரத்த எருது திருப்பு தட்டனவே. ஓகே, அப்போ எருது நூன் போக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஹத்தா என்பது நசபு செய்யக்கூடியது, நசபு செஞ்சிருச்சு. எருது, அப்போ எருதுங்கிற ஃபேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த எருது எருதூன என்று வர வேண்டியது. நூன் போக்கப்பட்டிருக்கிறது ஹத்தா வந்தனால. சரி, ஓகே. நசபுடைய அலாமத்து நசுப் என்பது ஹதுஃபுன் நூன் அப்படின்னு சொல்லுவாங்க. நசபுடைய அடையாளம் என்ன? நூன் போக்கப்பட்டது. ஓகே, இதனுடைய ஃபாயில் எங்கே? அந்த வாவ் தான் ஃபாயில். ஓகேங்களா? கும் என்பது அதனுடைய மஃஊல். முடிஞ்சு போச்சா? ஐன் ஹுருஃபுல் ஜர், ஹர்ஃபுல் ஜர் முத்தஅல்லிகும் பில் ஃபஅல் யருது. அப்போ இந்த ஜும்லா ஃபஅலியோடு தொடர்புடைய ஹர்ஃபுல் ஜர் தீனிக்கும் மஜ்ரூர். அந்த தீன் முதாஃப், கும் என்பது முதாஃப் இலைஹி. இனிஸ்ததாஉ, இன் என்பது ஷர்த்தியா, இஸ்ததாஉ ஃபஅலு ஷர்த். இது ஜவாபு ஷர்த் வராது, ஜவாபு ஷர்த்து போக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்போ அவர்கள் வாய்ப்பு இருந்தால், அவர்கள் சக்தி பெற்றால் தடுப்பார்கள். அப்போ அந்த தடுப்பார்கள் தடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ச்சியாக கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இனிஸ்தத்தா, அவர்கள் சக்தி இருக்கும் பட்சத்திலே, அவர்கள் முடிந்தால், அவர்களுக்கு ஏன்றால் அப்படின்னு நல்லா சொல்லி முடிச்சிட்டான். அதை தடுப்பார்கள் அப்படிங்கிற திரும்ப அந்த ஃபேடை தான் கொண்டு வரணும். அது கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. அதனால ஜவாபு ஷர்த் என்பது போக்கப்பட்டிருக்கு. ஜவாபு ஷர்த் மஹ்தூஃபுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வமை யர்ததித், இந்த மண் என்ன? வாவ் இஸ்தினாஃபியா. மண் என்பது ஷர்த்தியா, எவர் ஒருவர், யார் ஒருவர். அதனால தான் அது ஜசம் செய்யும்ல. இந்த பாருங்க, ஜசம் செஞ்சிருச்சு. எர்ததிது அப்படின்னு வரல, இர்தத எர்ததிது. அதாவது இர்தத்த எர்தத்து, அதை பிரிச்செல்லாம் இதுகாம பிரித்து கொண்டு வந்துருங்க. எர்ததிதுன்னு வராமல் எர்ததிதுன்னு சுக்குனியா வந்தது. மண் ஷர்த்தியா வஹுவ ஜாசிமா, ஜசம் செய்யக்கூடியது. இது மஜ்சூமாக இருக்கிறது. ஃபேலு ஷர்த் எர்ததித். மீன்கும் அதோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். ஃபேல் சொல்லணுமா? இஸ்ததா ஃபேல் சொல்லல. சரி, ஓகே. இது வந்து இஸ்தஃபால பேட்டர்னில் உள்ளது, இஸ்தஃபார பேட்டர்னில் உள்ளது. கரெக்டாக போட்டிருக்காங்க. குரான் 42 தடவை வருது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இது வரதான் செய்யுது. சக்தி பெற்றான், தே ஆர் ஏபிள், அவர்கள் ஆற்றல் பெற்றார்கள், சக்தி பெற்றார்கள், அவர்களுக்கு அது முடிந்தது அப்படிங்கிற மாதிரி. இஸ்ததாஅ இஸ்ததீஉ, இஸ்தத்திஅ முஸ்ததீஉன், முஸ்ததாஉன் இஸ்திதாஅத்துன், சக்தி பெறுதல். ஓகேங்களா? சூரா கஹஃப்ல அடிக்கடி வரும். ما لم تستطيع عليه ما لم تستطيع عليه فما استطاعوا أن يظهروا وما استطاعوا له نقبا. ஹதர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்திலே இது வரும். துல்கர்னுடைய சம்பவத்திலே வரும் இந்த இஸ்ததா இஸ்ததீஉ. அதே மாதிரி قال لم أقل لك إنك لن تستطيع معي صبرا, என்னோட நீ பொறுக்க சக்தி பெற மாட்டேன்னு சொல்லவில்லையா? மாஷா அல்லாஹ். அந்த 42ங்கிறது குரான் அங்கங்கே வருது. சூரா காஃப்ல கொஞ்சம் அதிகமாகவே வருது. அப்போ நல்லா புரிஞ்சிங்கன்னா நீங்கள் அந்தந்த இடத்துல கேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இஸ்ததா இஸ்ததியு. அப்போ இர்தத்த இர்தத்துங்கிறது இதுதான். இர்தத்த இர்தத்து இர்ததித். இர்தத்த அப்படின்னு அம்ரு சொல்லலாம், இர்ததித் அப்படின்னு பிரித்து சொல்கிறாங்க. முர்தத்துன் முர்ததிதுன் முர்தததுன் அப்படின்னு வரும். ஆக்சுவலி அதை பிரித்து ப்ராப்பராக சொல்கிறதா இருந்தால் நான் பழக்கத்தில் அப்படி பிரித்து சொல்கிறதில்ல, ரெண்டே ஒரே ஸ்டைலில் சொல்லிக்கிறேன். முர்தத்துன் முர்ததுன் அன்ஹு இர்திதாதுன்.
டர்ன்ஸ் அவே திரும்புதல், அதான் மார்க்கத்தை விட்டு திரும்புறதுக்கு பொதுவாக சொல்கிறோம். இது இஃப்தலஃப பேட்டர்னில் வருது. கரெக்ட். ஓகே. மீன்கும் ஜார் மஜ்ரூர் அன் தீனிஹி, அடுத்த அதோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். ஐன் ஹர்ஃபுல் ஜர், தீன் மஜ்ரூர், ஹி என்பது முதாஃப். அதே மாதிரி தீன் முதாஃபாவும் இருக்குது. அந்த மஜ்ரூர் என்பது முதாஃபா இருக்குது, ஹி என்பது முதாஃப் இலைஹா இருக்குது. ஃபயமூத் என்பது மன் ஷர்த்தியா, எடுத்தது ஃபேலு ஷர்த்து. ஃபயமூத் என்பது ஜவாபு ஷர்த்து. ஜவாபு ஷர்த்தில் ஃபா இருக்கும், இந்த இருக்குது. ஃபயமூத், மேலும் அவர் மரணம் அடைவாரோ, மரணம் அடைந்து விடுவாரோ. வஹுவ காஃபிரன், அவர் காஃபிரான நிலையில்னு சொல்கிறோம்ல. அப்போ வஹுவ காஃபிர் என்பது ஹால், வாவ் ஹாலியா, வைல் ஹீ இஸ் பீங் எ டிஸ்பிலீவர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். சரி, அப்போது வஹுவ மேலும் அவர் இருக்கும் நிலையில் காஃபிராக. அப்போ ஹுவ முபத்ததா, காஃபிருன் ஹபர். வெரி சிம்பிள். அகெயின் ஃபஉலாயிக முபத்ததா, ஹபிதத் ஹபர். ஹபர் என்னவா இருக்குது? ஜும்லா ஃபேலியாவாக இருக்குது. சரி, ஃபேலியாவாக இருக்குது. அது ஃபேல் மாதி ஹபிதா யஹ்பது ஹபித யஹ்பது யஹ்பத். ஹாபிதுன் டேஷ் ஹபத்துன் அல்லது ஹபூத்துன் என்ற மஸ்தர் இருக்குது. அலிதல், பிகம் வர்த்லெஸ், வீணாகுதல், அலிதல் எல்லா அர்த்தம் இதில் இருக்குது. ஓகே, சமய பேட்டர்ன். ஓகே, அப்போ ஹபிதத் ஃபேல் மாதி, அது முன்னஸாக இருக்கு. ஏன்னா அமால் என்பது பெண்பாலாக தான் பயன்படுத்த முடியும், பன்மை என்பது பெண்பால் தான். அப்போது அமால் முதாஃப், ஹும் முதாஃப் இலைஹி, அது ரெண்டும் சேர்ந்து ஹபிதத்தினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. உலாயிக்க முபத்ததா, ஹபிதத் ஜும்லா ஃபேலியா, அது ஹபர். ஜும்லா ஃபேலியாங்கிறனால அது இது ஃபேலு, இது ஃபாயிலு. ஃபாயில் முதாஃப் முதாஃப் இலையா இருக்குது. ஃபித் துன்யா என்பது அந்த ஜும்லா இஸ்மியாவுடைய இந்த முப்ததா ஹபரோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். ஃபித் துன்யா உலகில், வல் ஆஹிரா மறுமையில், மஅதூஃபன் அலா துன்யா, ஃபித் துன்யா ஃபில் ஆஹிராங்கிற மாதிரி. இப்போ மஅதூஃப்னு சொல்கிறோம், இதை துன்யாவுக்கு மஅதூஃப். அப்போ அது என்ன சட்டத்தில் இருக்கோ அதே சட்டம் எதுக்கு? அப்போ ஃபித் துன்யா வ வருதுன்னா அந்த வங்கிறது அதையும் எடுத்துகிட்டு வருதுங்கிற மாதிரி அர்த்தம். வஃபில் ஆஹிராங்கிற மாதிரி மஅதூஃப். ஓகேங்களா? வ உலாயிக், அடுத்த இந்த இதில் நிறைய முப்ததா ஹபர் முப்ததா ஹபர் முப்ததா ஹபர் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள், நிறைய அந்த மாதிரி வந்திருக்கும். இது திரும்ப பாருங்கள், உலாய்க்கு மேலும் முப்ததா, அஸ்ஹாபுன்னார் ஹபர். அஸ்ஹாபுன்னார் என்பது முதாஃப் முதாஃபிலியா இருக்குது. அஸ்ஹாப் சாஹிபினுடைய பன்மை அஸ்ஹாப்னார், முதாஃப் 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 இலை. இந்த ரெண்டு இந்த முதாஃபும் இந்த முதாஃப் இலையும் சேர்ந்து இந்த உலாய்க்கு எனக்கூடிய முப்ததாக்கு ஹபராக இருக்குது. ஹும் அடுத்த முப்ததா, ஹாலிதுன் ஹபர். இந்த ஃபீஹா என்பது அந்த ஹபரோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். ஹும் முப்ததா, ஃபீஹா அதிலே, ஹும் அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். இப்போ ஹாலிதுன் ஹபர். ஓகேங்களா? முப்ததா ஹபர் வந்து ஆண்பாலுக்கு ஆண்பாலாக இருக்கணும், பெண்பாலுக்கு பெண்பாலாக இருக்கணும், ஒருமைக்கு ஒருமையாக இருக்கணும், பன்மைக்கு பன்மையாக இருக்கணும். நல்லா கரெக்டாக இருக்கு பாருங்களேன். ஹுவ அப்படிங்கிறது ஒருமையாக இருந்தனால அது ஆண்பாலாக இருந்ததுனால, காஃபிங்கிறது ஒருமையாக அது ஆண்பாலாகவே இருக்குது. உலாய்க்க பன்மையாக இருந்தனால மாஷா அல்லா பாருங்கள், அமாலுஹும் அந்த ஹபரில் பாருங்கள் பன்மையாக வந்துருச்சு. இங்கே உலாய்க்க பன்மைனால பாருங்கள் அஸ்ஹாபுன் நார் பன்மையாக வந்துச்சு. இங்கே பன்மைனால பாருங்கள் ஹாலிதுன் பன்மையாக வந்திருக்கு. முப்ததா ஹபர் எப்போவுமே இது பொருத்தமாக இருக்கும். சரி, அடுத்தது இன்னல்லதீன ஆமனு. இந்த ஆயத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். இன்ன என்பது என்ன? ஹர்ஃப் நாசிக், நசபு செய்யக்கூடியது. அது ஹர்ஃப் நாசிக்காக இருக்குது. அல்லதீன அதனுடைய இஸ்மு, என்னுடைய இஸ்மு. அல்லதீன அது வந்து என்னவா இருக்குது? என்ன சொல்ல, மௌசூலாக இருக்குது. இஸ்முல் மௌசூலாக இருக்குது. அதனோட சிலா என்பது ஆமனு. ஓகேங்களா? அப்புறம் இன்னவோட சொல்கிறதாக இருந்தால் இன்னவுடைய இஸ்மு அல்லதீன, இன்னவுடைய ஹபர் என்பது ஆமனு. ஓகேங்களா? இன்னவுடைய ஹபர் ஆமனு. இன்னவுடைய ஹபர் ஆமனு இருக்குது பார்த்தீங்களா? அதோட மாத்துஃப் ஆகுது. வல்லதீன ஹாஜரு மாத்துஃப். மேலும் வ இன்னல்லதீன ஹாஜருங்கிற மாதிரி. ஓகேங்களா? அந்த இன்னவுடைய இஸ்மு அல்லதீன வரல, திரும்ப வ இன்னல்லதீன ஹாஜருங்கிற மாதிரி. அல்லது சிம்பிளா இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு ஈமான் கொண்டார்களோ, மேலும் ஹிஜ்ர செய்தார்களோ, இது மாத்துஃப்னு சொல்லுவாங்க. வல்லதீன ஹாஜரு வ ஜாஹது, இது மூணையுமே மாத்துஃப்னு சொல்லுவாங்க. ஜாஹது, ஹாஜரு, ஆமனு, இது மூணும் இன்னல்லதீனவுடைய சிலாவாக இருக்குது. அல்லதீன மௌசூல், ஆமனுங்கிறது சிலா, வல்லதீன ஹாஜரு சிலா 2, ஜாஹது சிலா 3 அப்படிங்கிற மாதிரி கண்டினியூவாக இருக்குது. ஓகேங்களா? ஃபீ சபீலில்லா. சரி, இதுக்கெல்லாம் ஃபைல் சொல்லணுமே. ஹாஜருங்கிறது ஃபேல் மாதி, ஹாஜரா யுஹாஜிரு, ஹாசப யுஹாசிபு மாதிரி ஹாஜிர், முஹாஜிருன் முஹாஜிருன் முஹாஜரத்துன் அல்லது ஹிஜாருன் அப்படின்னு ஒரு மஸ்தர் இருக்குது. ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. முஹாஜராங்கிற மஸ்தர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. 24 தடவை வருது. எமிக்ரேட்டட், ஹிஜ்ரத் செய்தார். வாவ் என்பது அதனுடைய ஃபைல். ஜாஹதுலையும் வாவ் தான் ஃபைல். இது ஜாஹத, யுஜாஹிது, ஜாஹிது, முஜாஹிது, முஜாஹதுன், முஜாஹதத்துன், ஜிஹாத். இதுக்கு 2 மஸ்தரும் பழக்கத்தில் யூஸ் பண்ணுறாங்க. 35 தடவை வருது. இதனுடைய வாவ் ஃபைல். ஃபி சபீலில்லா இந்த ஜும்லாவோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். ஃபி ஹர்ஃபுல் ஜர், சபீல் மஜ்ரூர், வஹுவ முதாஃப், அல்லாஹ் முதாஃப் இலைஹி. அது 2 முதாஃப் முதாஃப் இலைஹி இருக்குது. ஓகேங்களா? உலாயிக்க யர்ஜூன ரஹ்மத்துல்லாஹ். அடுத்த சென்டென்ஸ் வருது. உலாயிக்க அவர்கள் முபத்ததா. நெக்ஸ்ட் முபத்ததா.
யர்ஜூன் அதனுடைய ஹபர் ஜும்லா ஃபெலியாவாக இருக்கு. யர்ஜூன் ஆதரவு வைக்கிறார்கள். இது வந்து ரஜா யர்ஜூ தஆ யதுஉ மாதிரி. ஓகேங்களா, கரெக்டா இருக்கு. தஆ யதுஉ மாதிரி ரஜா யர்ஜூ உர்ஜு ராஜின் மர்ஜூன் ரஜாவுன் ஆதரவு வைத்தல். தே ஹோப் அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள். அப்போ ஹபர் ஜும்லா ஃபெலியாவா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய வாவ் அதனுடைய ஃபைல் ரஹ்மத்துல்லாஹ் மஃஊல் முதாஃப் முதாஃப்லே இருக்கு. அடுத்து ஜும்லா ஃபெலியா ஜும்லா இஸ்மி அடுத்து ஒன்று வருது. வல்லாஹு மேலும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் முபத்ததா கஃபூருன் ஹபர் ரஹீமுன் ஹபர் சானி. ஓகேங்களா, அது ரெண்டும் ஹபரா இருக்குது. வல்லாஹு கஃபூர் வல்லாஹு முபத்ததா கஃபூர் ரஹீம் என்பது அதனுடைய ஹபராக இருக்கிறது. 33C முடிஞ்சிருச்சு. 33D மது சூதாத்தட்டை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். இந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். எஸ்அலூனக்க மேலே சொன்ன அதே தான், ஃபேல் ஃபாயில் மஃபூல் எல்லாமே அதில் இருக்குது. ஓகேங்களா, எஸ்அலூன் எஸ்எல் ஃபேல் வாவ் ஃபாயில் க மஃபூல் ஐன் என்பது ஹர்ஃபுல் ஜர் அல் ஹம்ரி வல் மைசிர் என்பது மஜ்ரூர். அப்போ ஹம்ர் அதனுடைய மஅதூஃப் மைசிர் அனில் ஹம்ரி வ அனில் மைசிரிங்கிற மாதிரி. ஓகேங்களா, மஅதூஃப் இதெல்லாம் முத்தஅல்லிகும் பில் ஜும்லா ஃபெலியா. இந்த ஜும்லா ஃபெலியோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். குல் நபி நீர் கூறுவீராக. அப்போ ஃபேல் அம்ரு ஃபீஹிமா அது ரெண்டில் இருக்கிறது. இஸ்முன் என்ன இருக்கிறது, பாவம் இருக்கிறது. அப்போ இஸ்முன் என்பது வந்து ஹபர். இஸ்முன் என்பது முப்ததா முஅக்கர்னு சொல்லுவாங்க. அதாவது இஸ்முன் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. இஸ்ம் பாவம் இருக்கிறது, அதனுடைய சிஃபத்து கபீர். அப்போ பெரும் பாவம் ஃபீஹிமா அதிலே இருக்கிறது. அப்போ ஹபர் போக்கப்பட்டிருக்குது. இஸ்முன் கபீர் என்பது முப்ததா பிந்திருச்சு. முப்ததா பொதுவாக பிந்தும் பொழுது அது வந்து மாறி நக்கிராவாக தான் இருக்கும். அதனால அது வந்து நக்கிராவாக பிந்தப்பட்டதாக இருக்குது. ஹபர் முஅக்கர் சாரி முபத்ததா முஅக்கர். முப்ததா வந்து மௌசூஃப் சிஃபாவாக இருக்குது. வ மனாஃபிஉ லின்னாஸ். வ மனாஃபிஉ லின்னாஸ் என்பது ஃபீஹிமா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய இஸ்முனுடைய இது மஅதூஃப். அப்போ இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉன் அப்படிங்கிற மாதிரி. வ மனாஃபிஉ லின்னாஸ் அதில் வந்து தன்வீன் பொதுவாக வராது. இந்த இதில் மம்னூ மின ஸர்ஃப்னால தன்வீன் இல்லாமல் இருக்குது. சரியா, கைர் முன்சரிஃப். அது லின்னாஸ். அப்போ மனாஃபி என்பது இஸ்முடைய மஅதூஃப், லின்னாஸ் அதோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். ஓகேங்களா, மனாஃபிஉ என்பது நஃபஅனுடைய மன்ஃபஅனுடைய ப்ளூரல். மன்ஃப பலன் பயன் பெனிஃபிட்ஸ், மனாஃபி பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா, இப்போ இஸ்முஹுமா அடுத்த ஜும்லா இஸ்மியா முப்ததா. இஸ்முஹுமா முப்ததா அது என்னவா இருக்கு, முதாஃப் முதாஃபிலியா இருக்கு. அக்பரு ஹபர் அதனுடைய ஹபர் முப்ததா ஹபர். மின் நஃபஇஹிமா அதனுடைய ஜார் மஜ்ரூர். நஃபஇஹிமா ஜார் மின் ஹர்ஃபுல் ஜர் நஃபஇஹிமா மஜ்ரூர் அது வந்து முதாஃப் முதாஃபிலியா இருக்கு. அடுத்த சென்டென்ஸ் வயஸ்அலூனக சேம் ஃபேல் ஃபாயில் மஃபூல் ஜும்லா வாவ் இஸ்தினாஃபியா ஃபஅல் ஃபாயில் மஃஊல். ஓகேங்களா, மாதா யுன்ஃபிகூன் அப்படிங்கிறதுல யுன்ஃபிகூன்ங்கிறது ஃபேல் அதனுடைய மஃபூல் முந்திருச்சு. ஏன்னா மாதாங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். அது என்னது, அது அதாவது இஸ்முல் இஸ்திஃபாம். இஸ்முல் இஸ்திஃபாம் எப்பவுமே முதலாக தான் வரும். அதனால யுன்ஃபிகூன் என்பதனுடைய மஃபூல் மாதா, யுன்ஃபிகூனுடைய ஃபைல் அந்த வாவ் தான். ஓகேங்களா, இந்த ஹோல் சென்டென்ஸும் சேர்ந்து எஸ்அலூனக்கு வந்து மஃபூல் சானின்னு சொல்லுவாங்க. அது ஒரு லெவல் அப்படின்னு கூட அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. எஸ்அலூனக்குங்கிறதுல ஃபேல் ஃபைல் மஃபூல் மறைஞ்சிருச்சு. இந்த மாதா யுன்ஃபிகுங்கிற சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ் என்ன ஸ்தானத்துலப்பா இருக்குன்னா, எஸ்அலூனக்கில் வந்து க மஃபூல் அவ்வளோ இருக்குல்ல, மாதா யுன்ஃபிகுங்கிறது எஸ்அலூனோடைய ரெண்டாவது மஃபூலுமாங்க. என்ன செலவு செய்யணும்னு உங்களிடத்தில் கேட்குறாங்க. அப்போ அது மஃபூல் சானின்னு சொல்லுவாங்க. அல்லது அதை தனித்தனியாகவே பேசுவாங்க. இது ஃபேல் ஃபைல் மஃபூல். அடுத்து மாதா யுன்ஃபிகுன்ல யுன்ஃபிகுங்கிறதுல ஃபேல் ஃபைல் இருக்கு. மாதா என்பது மஃபூல் முகத்தம் முந்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. கூலில் ஆஃப் மேலே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த குல் வந்துச்சுனாலே மக்கூல் கோல் வரும்ல. குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் மனாஃபில் இன்னாஸ் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஃபீஹிமா இஸ்முன் கபீர்ங்கிற ஜும்லா மனாஃபில் இன்னாஸ்ங்கிறதுலாம் வந்து மக்கூலுல் கௌலா இருக்குது. இதுக்கு மேலே கூட ஏதோ ஒரு குல் ஏதோ போணுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து உள்ளக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் மக்கூலுல் கௌலா இருக்குங்கிறது மறந்துடாதீங்க. குல் குலில் ஆஃபுவ. அப்போ இது வந்து ஷார்ட்டாக இருக்குது. இது எப்படி திரும்ப புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. குல் அன்ஃபிகு, ஏன்னா மாதா யுன்ஃபிகுன்னு கேட்குறாங்க. அப்போ குல் நபி நீர் கூறுவீராக அன்ஃபிகு அல் அஃபுவ மீதமானதை மேல் மிச்சமானது செலவு செய்யலாம். அப்போ அன்ஃபிகு அல் அஃபுவன் இருக்குது. அப்போ அல் அஃபுங்கிறது மஃபூல். எப்படிப்பா டைரெக்டாக மஃபூல் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அன்ஃபிகு அப்படிங்கிற
அந்த ஃபெயிலும் அந்த அதில் இருக்கக்கூடிய வாவ் அந்த ஃபைலும் மறைஞ்சி அதை வந்து மஹதூஃபாக்கி அதை போக்கி மஃபூலில் டைரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? எனிவே அல் அஃபுவ அப்படிங்கிறது வந்து இங்கே மக்கூலுல் கௌலாக இருக்குது. ஓகேங்களா? குல்லுக்கு அப்புறம் உள்ள மக்கூலுல் கௌலாக இருக்குது. அது கொஞ்சம் போக்கப்பட்டனால ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. கதாலிக் இவ்வாறே யுபையினுல்லாஹ் லகுமுல் ஆயாத் லஅல்லகும் ததஃபக்கரூன். இவ்வாறே அல்லாஹ் அவனுடைய அச்சாட்சிகளை வசனங்களை தெளிவுபடுத்துகிறான், நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு. சரி, கதாலிக்க அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், க என்பது மிஸ்ல அப்படிங்கிற மீனிங் இருக்கக்கூடிய ஒன்று, அந்த ஒரு இஸ்ம். ஓகேங்களா? அது ஹர்ஃபுல் ஜர்ரு. ஜாலிக்க அது மஜ்ரூரு. ஆனால் ஜாலிக்கல வந்து நம்ம மஜ்ரூரை அடையாளத்தை பார்க்க முடியாது. ஓகேங்களா? இது அவ்வளோதான், இஸ்மு இஷாரான்னு நம்ம சொல்லுவோம். யுபையினு இதுக்கு எப்படி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்லனா, கதாலிக்க இவ்வாறே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கிற மாதிரி, தபீனன் கதாலிக்க யுபைன் மஃபூல் முத்லக்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்ன ஃபேல் யூஸ் பண்ணுறோமோ அதே ஃபேல் பின்னாடி வந்துச்சுன்னா அது மஃபூல் முத்லக்னு சொல்லுவாங்க. எப்படி? கெல்லா இத துக்கத்தில் அர்து தக்கா, துக்க தக்க அந்த மஃபூலே அப்படியே வருது. சரிங்களா? தரப்துஹு தர்பன் ஒரு அடி அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அப்போ அந்த ஃபெயில் இது உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க, புரிஞ்சா எடுத்துக்கோங்க. பட் இப்படி வந்து இந்த ஆயத்துக்கு சொல்லுவாங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்போ இங்கே ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தபீனன் பையன இபைனோட மசர் தபீனுன். அப்போ தபீனன் கதாலிக்க விளக்கு, தபீனன்னா விளக்குவதற்காக இவ்வாறு விளக்கமாக இவ்வாறு அல்லாஹ் தனது அத்தாட்சிகளை விளக்குகிறான், விளக்கும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் அத்தாட்சிகளை தெரியப்படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி இது சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ச் பண்ண முடிஞ்சா கேட்ச் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அது வந்து ஒரு ஹை லெவல் ஒரு என்ன சொல்றது ஒரு தர்கீப், ஹை லெவல் தர்கீப் தான் அது. சிம்பிளா கதாலிக்க என்பது நம்மளுக்கு தெரியும். யுபையுனு ஃபேல் முதாரி. சரிங்களா? பையன யுபையுனு அல்லம் யாலிம பாட்டன்ல அதனுடைய ஃபாயில் அல்லாஹு, அல்லாஹ் விளக்குகிறான். லக்கும் ஜார் மஜ்ரூர். அல் ஆயாத் மஃஊல். அப்போ ஃபேல் ஃபாயில் மஃஊல் இதோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் தான் லக்கும். ஆயத்துக்கு அது மஃஊல். இது வந்து அலிஃப்தா பெண்பால் உள்ள வார்த்தையில் வந்து நசபுடைய அடையாளம் கசரா தான் கொடுக்கப்படும். ஆயாத்துன் அப்புறம் ஆயாத்தின் தான். இப்போ அது மஃஊல். லஅல்லகும் ததஃபக்கரூன் என்பதில் லஅல்ல இன்னுடைய இஸ்முகளில் ஒன்று. லஅல்ல அது வந்து இஸ்தித்ராக் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இன்னுடைய இஸ்முகளில் ஒன்று. ஹர்ஃப் நாசிக். கும் அதனுடைய இஸ்ம், ததஃபக்கரூன் அதனுடைய ஃபேல். தஃபக்கர யதஃபக்கரு, ததப்பர யததப்பரு, மர் தஃபக்கர யதஃபக்கரு, தஃபக்கர் முத்தஃபக்கிருன் முத்தஃபக்கருன் ஃபீஹி தஃபக்குருன் சிந்தித்தல், பாண்டர். ஓகேங்களா? 17 தடவை இது வருது ததப்பர பாட்டில். அப்போ ததஃபக்கரு நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு. அப்போது லஅல்லுடைய ஹபர் ஜும்லா ஃபேலியாவாக இருக்குது. அதனுடைய ஃபாயில் இந்த வாவ் நீ அன்டும் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்குது. அது வாவாக இங்கே அடையாளமாக வெளிப்படையாகவும் இருக்கிறது. இதுதான் 33rd பேஜினுடைய கிராமட்டிக்கல் அனாலிசிஸ். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.